ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிபி போகிறதா சொல்லியிருந்தோங்க. அதில் இன்றைக்கி நமக்கு 6வது நாள். இப்போ இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஐஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐஸ் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் துருவுறோம்ல அதில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸரில் கேரட்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம ஜூஸை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கேரட் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்தும் நீங்கள் ஐஸ் பண்ணலாங்க. ஆனால் பீட்ரூட்டில் பண்ணும்பொழுது பீட்ரூட்டை கொஞ்சம் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, அது நான் ஒரு அரை டம்ளர் அளவு இதோட சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த அளவு திக்னஸாக இருக்கணும். பால் அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இது நமக்கு இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சேமியா ஐஸ் தாங்க செய்ய போகிறோம். சேமியா நம்ம பாயாசத்துக்கு உப்புமாக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்லங்க, அந்த சேமியா தான் இது. இதை நான் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல கேரட்டு, அதை நம்ம எடுத்து இதில் விட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம பழங்களில் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி கேரட்டை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு மோல்டுலையும் அதே மாதிரி போட்டுக்கலாங்க. சேமியா போட்டுட்டு இப்போ நம்ம அந்த கேரட் ஜூஸ் வச்சுருக்கோம்ல அதை எடுத்து சேர்த்திக்கலாம். முக்கால் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வலிய ஊற்றாமல் முக்கால் அளவு ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க செட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம அதையே எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கேரட் ஜூஸ் வச்சுருக்கோம்ல அதுலேயே நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த பூசணி விதை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து இப்போ துருவிட்டு அதில் சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மோல்டில் சேர்த்திக்கலாங்க. இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு. பண்ணது நம்ம சேமியா ஐஸு, இது இந்த பாதாம் முந்திரிலாம் சேர்த்து இது ஒரு ஐஸு. இது ஒரு டேஸ்ட்டில் இதுவும் சூப்பராக இருக்கும். இது நமக்கு 2 மோல்டுக்கு வருதுங்க. 2 இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வெறும் பால் மட்டும் வச்சு நம்ம இன்னொரு ஐஸ் பண்ணுவோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேங்க. அதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி, துருவின தேங்காய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கோங்க 3/4 ஸ்பூன். கேரட்டு, பாதாம், முந்திரி இதெல்லாம் நம்ம துருவிட்டு சேர்த்திக்கலாம். இதை நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு
இது ஒரு மோல்டில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த ஐஸ் வந்து இப்போ நம்ம செஞ்சுருக்க எல்லா ஐஸுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக ஐஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு 1 செகண்ட் இப்படி வச்சுட்டு எடுத்திங்கனாவே அந்த மோல்ட்லேருந்து ஐஸ் வந்து நமக்கு சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.